மீண்டும் போட்டியை தொடங்கிய விஜய் ரஜினி வசூல் கிங் யார்? 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம். ஜெயிலர், லியோ, துணிவு என முன்னணி நடிகர்களின் படங்களின் வசூல் சாதனை படைத்தன. அதே போல டாடா, சித்தா, குட் நைட், அயோத்தி போன்ற சிறு பட்ஜெட் படங்களும் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தன. இதையடுத்து இந்த வருடம் ஹாட் டாபிக்காக இருந்தது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடம் நிலவி வந்த போட்டி மற்றும் மோதலும் தான். யார் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்ற பஞ்சாயத்து இந்த வருடம் பரபரப்பாகவே சென்று கொண்டு இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் விஜய் லியோ படத்தின் சக்சஸ் மீட்டில் முற்றுப்புள்ளி வைத்தார். ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் என அவர் கூறியதை தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிவிற்கு வந்தது. இதையடுத்து லியோ மற்றும் ஜெயிலர் இரு படங்களும் ஒரே மாதிரியான வசூலையே பெற்றது. எனவே அடுத்த வருடம் முதலிடத்தை பெறப்போவது யார், ரஜினியா விஜயா என ரசிகர்கள் ஆவலாக பேசி வருகின்றனர். விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் தளபதி 68 படத்தில் நடித்து வருகின்றார். இப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு விஜய் படங்களில் தொடர்ந்து நடிப்பாரா இல்லை கேப் எடுத்துக்கொண்டு அரசியலில் களம் இறங்குவாரா என்ற குழப்பம் அனைவரிடமும் இருந்து வருகின்றது. மறுபக்கம் ரஜினியின் 3 படங்கள் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது. சிறப்பு தோற்றத்தில் ரஜினி நடித்த லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வேட்டையன் மற்றும் தீபாவளி பண்டிகை முன்பு தலைவர் 171 ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தலைவர் 171 மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அடுத்த வருடம் விஜயின் நடிப்பில் ஒரு படமும் ரஜினி நடிப்பில் 3 படங்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் அஜித்தின் விடாமுயற்சி, கமலின் இந்தியன் 2 ஆகிய படங்களும் வெளியாக உள்ளன. எனவே அடுத்த ஆண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் அதிக அளவில் வெளியாக உள்ளதால் வசூலில் மிகப்பெரிய சாதனைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் விஜய் தளபதி 68 படத்தை முடித்த கையோடு அந்த அடுத்த பட வேலைகளையும் துவங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தற்போது தளபதி 69 படத்தை பற்றி ரசிகர்கள் முதல் கோலிவுட் வட்டாரம் வரை அனைவரும் பேச துவங்கி விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.